verb இப்போ இது வரைக்கும் பேசுனது practice பண்ணது இதுதாம்மா. Guten Tag, mein Name ist சொல்லிட்டு கமலா பாண்டியன் சொல்லணும், இல்லை இஷ் ஹைசன் சொல்லிட்டு வி ஹைசன் ஜி எதிர்க்க இருக்கிறவங்கள நீங்க என்ன பேருன்னு கேட்கணும். அவங்க பேர் சொன்னதுக்கு அப்புறமா வி கேட் இஸ் ஹீனன் danke gut und ihnen auch gut danke auf wiedersehen. ஸோ இதுதான் ஒரு டயலாக். நடுவில் யாரையாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா das ist Frau, லேடிஸ்னா das ist Frau சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லணும், ஜென்ஸ்னா das ist Herrன்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லணும். சரிங்களா? இப்ப என்னன்னா verb and personal pronoun, இது கிராமர், இது நான் சொல்றேன், இதை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகே, இஷ்னா ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேங்களா? ஓகேங்க மேம். இஷ்னா ஃபர்ஸ்ட் பர்சன், தூனா செகண்ட் பர்சன், எர்னா எர் எஸ் ஜி இது மூணுமே தேர்ட் பர்சன். ஓகே மேம். ஓகே மேம். சோ எர்னா he, எஸ்னா it, ஜீனா she. இந்த ஜி வந்து செகண்ட் பர்சன் ஃபார்மல் யூ. சரிங்களா? ஓகே. சோ ஃபார்மல் ஜி. இந்த ஜி இன்ஃபார்மல் ஷி அவள் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஷி. ஓகேவா? இந்த ஜி வந்து ஃபார்மல் நீங்க அவங்க அப்படின்னு ஃபார்மலா சொல்றதுக்கு. ஓகேங்க மேம். சோ இது வரும்போது பக்கத்துல இருக்கிற verb வந்து கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். இஷ் வந்தா ஈல தான் எண்ட் ஆகணும். நீங்க இது ஒரு ஈஸியான டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா இஷ்னா பக்கத்துல வர verb ஈல எண்ட் ஆகணும். து வந்துச்சுன்னா எஸ்டில எண்ட் ஆகணும். ஓகேங்க மேம். ஏர் எஸ் ஜி இது மூணுத்துல எது வந்தாலுமே டீல எண்ட் ஆகணும். ஓகேங்க மேம். இந்த ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். ஓகேங்க மேம். சரிங்களா? ஓகே மேம். இஎன்ல எண்ட். இதுதான் மெயினா நீங்க கத்துக்க வேண்டியது. இஷ் வந்தா எதுல எண்ட் ஆகணும்? verb பக்கத்துல இருக்கிற verb இ. து வந்துச்சுன்னா எஸ்டி. ஏர் எஸ் ஜி வந்துச்சுன்னா டீல முடியும். ஜி ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன் முடியும். இஎன். ஓகேங்களா? ஓகே மேம். இது எப்பவுமே மறக்க கூடாது. இன்னும் அடுத்தடுத்த verb வரும், பர்சனல் ப்ரோனவுன் வரும் ஃபுல்லாவே அடுத்த லெசன்ல. சோ அதுக்கு முன்னாடி நம்ம இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பர்சன். இது எல்லாமே என்னது? சிங்குலர், ஃபுல்லாவே சிங்குலர். சிங்குலர். ஆமா, சிங்குலர் ப்ளூரல். ஆமா. ஓகே. சோ ஹைசன்ன்றது நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்றோம்? வி ஹைசன் ஜி. அது வந்து ஃபார்மலா கேக்குறதுனால நம்ம இந்த ஃபுல்லா போடுறோம் ஹைசன் இஎன். ஆக்சுவலி இதுதான் ஸ்டெம்மா. இந்த ஹைஸ் இருக்கு இல்லீங்களா? எஸ் மேம். இதுதான் ஸ்டெம். இந்த ஸ்டெம்முக்கு வந்து இ ஆட் பண்ணுவோம், எஸ்டி ஆட் பண்ணுவோம், இல்ல டி ஆட் பண்ணுவோம், இல்ல இஎன் ஆட் பண்ணுவோம். ஓகேங்க மேம். சோ இதுதான் ரூட் ஆஃப் த verb. அதே மாதிரி காமன்ல வந்து காம், இதுதான் ரூட் ஆஃப் த verb. ஓகே. சோ ஓகேங்களா? ஓகேங்க மேம். இப்போ இஷ்னா ஈல எண்ட் ஆகணும் இல்லீங்களா? அப்பனா எப்படி? இஷ் ஹைசே, இஷ் காம வந்திருக்கா? து வந்துச்சுன்னா எஸ்டில எண்ட் ஆகணும் இல்லீங்களா? இங்க ஹைஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி டபுள் எஸ் இங்க இருக்கு இல்லீங்களா? இந்த சிம்பிளே டபுள் எஸ் தான், அதனால இன்னொரு எஸ் வராது அங்க. தூனா ஹைஸ்ட் இப்படிதான் வரணும் ஸ்பெல்லிங். ஓகே மேம். து ஹைஸ்ட் மரியா அப்படின்னா உன் பேர் மரியா. புரியுதா? ஓகேங்க மேம். இங்க காமனுக்கு பாருங்க, இங்க எஸ்டி போட்டிருக்காங்க. காம்ஸ்ட், டு காம்ஸ்ட். அதே மாதிரி ஏர் எஸ்எஸ்சிக்கு என்ன எண்ட் ஆகணும்னா டீல எண்ட் ஆகணும். ஹைஸ்ட் எண்டா இருக்கா? காம்ட் டீல எண்டா இருக்கா? எஸ் மேம். இது மூணுத்துக்குமே இப்படிதான்.
ஏர் ஹைஸ்ட் இல்ல ஏர் எஸ் ஐஸ்ட் இல்ல ஜி ஐஸ்ட் அப்படின்னு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதாமா? ஜி இந்த ஃபார்மல் ஜி வந்தா இஎன்ல எண்ட் ஆகணும். பாருங்க, ஹைசன், காமன். இப்ப நம்ம ஓனன் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. ஓனன், வேர் டு யூ லிவ் இருக்கு இல்லைங்களா? ஓனன். சரி, இது இஷ்க்கு எப்படி போடணும்? ஓனே. ஓனே. ஏன் சடனா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓனே. தூக்கு ஓன்ஸ்ட். எஸ்டி தான் போடணும். ஓன்ஸ்ட். ஓன்ஸ்ட். இதுக்கு எரசிக்கு இதெல்லாம் எப்படி எண்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓமர். ஓன்ட். ஓன்ட். இதுக்கு ஓமன். அந்த மாதிரி பக்கத்துல இருக்க verb சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால எந்த verb சிலது வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வீக் verbs, அதாவது irregular verb. அந்த ஸ்டெம், இந்த ஸ்டெம் ரூட் இருக்கு இல்லைங்களா? இந்த ரூட்டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதுக்கு காமனுக்கு ரூட் என்னது? காம். ஓனனுக்கு ரூட் என்னது? ஓன். ஹைசனுக்கு ரூட் வந்து ஹைஸ். ஆமா. இது எதா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து irregular verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த verb வந்தாலுமே சரி, ich trinke, நான் ich trinke Wasser, ich trinke Wasser, du trinkst Cola, இல்ல er இல்ல s இல்ல இது ஸ்மால் ஏ போடுறேன். trinkst புரியுதுங்களா எப்படி சென்டென்ஸ் வந்திருக்குன்னு? இஷ்னா ich trinke Wasser, ich trinke, ich lerne, நான் படிக்கிறேன்னா என்ன சொல்லணும்? ich lerne. இஷ் வந்தாலே எல்லாமே ஈல எண்ட் ஆகணும். இஷ்க்கு வந்தாலே ஆமா, இஷ் எஸ். இஷ் டான்ஸ், நான் டான்ஸ் ஆடுறேன். புரியுதுங்களா? இஷ் வந்தா எல்லாமே எதுல எண்ட் ஆகணும்? ஈல முடியணும். ஈல முடியணும். து வந்துச்சுன்னா ஏல முடியணும். எஸ்டி. து லன்ஸ்ட். து ட்ரிங்க்ஸ். டு லர்ன்ஸ்ட். து ட்ரிங்க்ஸ்ட். இஸ்ட். ஆக்சுவலி இது ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது. இது விட்டுடுங்க, ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். டு டான்ஸ்ட். ஓகேங்களா? அப்புறமா அடுத்தது எர் வந்துச்சுன்னா எர் லேண்ட் டீல எண்ட் ஆகணும் இல்லைங்களா? எர் எஸ் ஜி எது வந்தாலுமே சரி டீல எண்ட் ஆகணும். டீல எண்ட் ஆகணும். ஜி ட்ரிங்க்ட் டீல எண்ட் ஆகுதா?
ஃபார்மல் ஜி. Yes, ma'am. இது வந்துச்சுன்னா சி சிங்கன், ஜி எஸ்என் அந்த மாதிரி சொல்றோம். Okay, ma'am. ஒரே நிமிஷம். Okay, ma'am. ஹலோ, ஆண்டி అవును ఆంటీ క్లాస్లో ఉన్నాను చెప్పాలంటే ఇదే అవును అదే దేవదాస్ అంకుల్ కూడా అడిగారంట ఏం సాంగ్స్ తనే నడిపిస్తున్నాడు అంత పెద్ద ఆయన అయిపోయాడు అన్నట్టు. ఏమో తెలియదు. ఆంధ్ర మొత్తం పోయిందంట అసలు. తనకి పోయిందంటే ఇంక అందరికి పోయినట్టే. అదే తెలియదు, అదే ఏం అర్థం అవ్వదు. ఒకేలా పబ్లిసిటీ కోసమేమో అంటే అవును అవునవును సరే అండి, క్లాస్ అయిన కాల్ చేయండి. ఓకే ఓకే ஓகே, இது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுங்க மேம். ஆனா இந்த சீக்கும் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க பாருங்க. இதுவும் ஜி தான், இதுவும் ஜி தான் இல்லைங்களா? எஸ் மேம். இந்த ஜி வந்து ஷீ சொல்றாங்க, இது வந்து இந்த எண்டிங்க வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். டீல எண்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு அர்த்தம், ஷீ சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த இஎன்ல எண்ட் ஆச்சுன்னா ஃபார்மல்ல சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க மேம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஷீ இருக்கு இல்லைங்களா, இது நடுவுல எங்க வந்தாலும் ஸ்மால் எஸ்ல தான் வரும். இப்போ ஸ்டார்டிங்ல வந்திருக்கிறதுனால கேபிட்டல் லெட்டர், எந்த ஸ்டார்டிங்ல எந்த இது வந்தாலும் கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும் இல்லைங்களா? ஆனா நடுவுல எங்கேயாச்சும் ஜி வந்துச்சுன்னா இந்த ஜி ஸ்மால் லெட்டர்ல தான் வரும், எஸ். ஆனா இந்த ஃபார்மல்ல சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஜி நடுவுல எங்க வந்தாலுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும். நம்ம இங்கிலீஷ்ல ஐ வந்து எந்த இடத்துல போட்டாலும் கேபிட்டல் லெட்டர்ல தானே போடுவோம். அந்த மாதிரி இந்த ஃபார்மல்லா அவங்க சொல்றாங்கன்னா, யார வேணாலும் ஃபார்மல்லா சொல்றாங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து கேபிட்டல்ல இருக்கும். சரிங்களா? இதுதான்மா இங்க கொடுத்திருக்காங்க. இது போக போக பாருங்க, இது ஒன்னே முடிஞ்சிடாது, இன்னும் நிறைய இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேணாம். இப்ப சைன் verb பார்க்கலாம். சைன்னா verb to be, இங்கிலீஷ்ல to be. இந்த சைன் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் தெரியுமா? இஷ் வந்துச்சுன்னா பின். பின்னுனா ஒண்ணுமே இல்ல, ஆம் அர்த்தம். பின்னுனா என்னது? ஆம். பிஸ்ட்னா ஏரேசிக்கு வந்து இஸ்ட் வரும். என்னம்மா என்னோட சவுண்ட் ரீசவுண்ட் கேக்குது? எக்கோ கேக்குதுங்க. ஆமா. இந்த பாருங்க, இப்படிதான் வருமா பின்னுக்கு. இஷ் பின் அப்படின்னா ஐ ஆம். டு பிஸ்ட்னா யூ ஆர்.
ஏர் இஸ்ட் அப்படின்னா he is she is it is அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் இஸ்ட் mein Bruder. He is my brother. புரியுதுங்களா? புரியுதாம்மா? புரியுது. நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க பதில் சொல்லலன்னா புரியலன்னு நினைச்சுப்பேன். ஓகேம்மா. Er ist இல்லைன்னா sie ist meine Schwester. She is my sister. புரியுதுங்களா? அந்த மாதிரி er ist sie ist ன்னு வரும். She is my sister. சரிங்களா? ஓகே மேம். அங்க ஏர் இஸ் மைன் ப்ரூடருக்கு ஒரு ஸ்பெல் இருக்கு, கீழே ஷீ இஸ் மைன்க்கு ஒரு ஸ்பெல் இருக்கு மேம். இங்கயா மைன்கா? ஆமா, மாறுமா. மேஸ்குலின் ஃபெமினின் மாறும். அது போக போக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே மேம். மேம் இப்போ என்னம்மா? இல்லைங்க மேடம். இல்லைங்க, இப்போ இந்த எஸ்ஸும் ஜியும் வந்து ஒரே இதுதானாங்க மேம்? எதுமா? இட்டும் ஷீயும் ஒரே இதுதானாங்க மேம்? ஆமா, ஏர்னா ஹி, எஸ்னா இட், ஓகேங்க மேம். ஜீனா ஷீ. ஓகேங்க மேம். ஓகே ஓகேங்க மேம். இந்த எர்ரு ஷீ இதெல்லாம் மேம் பார்த்தது நான். ஓகே ஓகே ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? ஓகேங்க மேம். ஓகே. இது வந்து லாஸ்ட் வரைக்கும் இது வந்துட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லைட்டா புரியல, ஸ்லைட்டா டவுட் இருக்கிறதுனாலும் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்க மேம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க கத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ டூக்கும் ஜீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டூ பேசும்போது நம்ம என்ன சொன்னோம்? வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் சொன்னோம். இன்ஃபார்மல் டூ பிளஸ் ஃபோர் நாம. ஃபோர் நாமன்னா ஃபர்ஸ்ட் நேம். ஃபோர் நாம என்னது? ஃபர்ஸ்ட் நேம். அப்ப நம்ம வந்து வெறும் மரியா, மணிமொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், கமலா அப்படின்னு. அதான் வி ஹைஸ்ட் டூ அப்படின்னு கேட்பாங்க. டூ யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணுவாங்க. வி ஹைஸ்ட் டூ இஷ் ஹைசே மரியா, வேர் திஸ் டூ இஷ் பின் கமலா அப்படின்னு. இதுவே ஃபார்மல் வரும்போது ஜி போட்டு பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஃபோர் நாமா சொல்லணும், நாக் நாமா சொல்லணும், ஃபர்ஸ்ட் நேமும் சொல்லணும், லாஸ்ட் நேமும் சொல்லணும். ஓகேங்க மேம். ஸோ வி ஐஸ் அண்ட் ஜி அப்படின்னு கேட்பாங்க. வி இஸ் டியர் நாம. ஆமா, இங்க பாத்தீங்களா ஐ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா, ஜில எஸ் கேபிட்டல்ல இருக்கா. அப்பனா ஃபார்மல்ல பேசும்போது அவங்க வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் சொல்லுவாங்க. ஜி கேபிட்டல் லெட்டரு, அப்புறம் இங்க ஐ கேபிட்டல் லெட்டர் இருக்கு பாரு. உங்களுடைய பேர் என்ன? ஓகேவா? சோ அப்ப சொல்லும்போது மை நாமா இஸ் கமலா தேவி பாண்டியன் அப்படின்னு சொன்னாங்களா? சோ அந்த மாதிரி இல்லைன்னா இஷ் ஹைசே, மை நாமா இஸ் இல்ல இஷ் ஹைசே அப்படின்னு சொல்லணும். ஃபுல் நேம் சொல்லணும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே சேர்த்து. சரிங்களா? ஓகே மேம். அடுத்தது போலாமா? போலாங்க மேம். போலாம் மேம். அடுத்த கேள்வி வந்து ஓஹர் காமன் ஜி.
ஸோ இப்போ வந்து இங்க 3 கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த சைடு 3 ஆன்சர்ஸ் இருக்கு. மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கு. சொல்லாமே நீங்க மேட்ச் பண்ணிடுங்க. இச்சுகோமே ஆஸ் டஸ்ட்லேண்ட் டஸ்லாண்டா டஸ்ட்லேண்ட்ல மேம் ஏதோ சொன்னாங்க. டாய்ச்லாண்ட்னா ஜெர்மனி. ஜெர்மன். நீங்க என்ன படிக்கிறீங்க? டாய்ச் படிக்கிறீங்க. டாய்ச். ஆமா, பிரெஞ்சுக்கு டாய்ச். ஆமா. நீங்க எங்க போகணும்னு படிக்கிறீங்க? டாய்ச்லேண்ட். டாய்ச்லாண்டுக்கு போகணும்னு. So first one இத சொல்றீங்களா? Woher kommen Sie, Frau Lanke? Ich komme aus Deutschland. Okay. அடுத்தது welche Sprachen sprechen Sie? welche Sprachen sprechen Sie? உங்களுக்கு புரியல, நான் புரியும், நான் சொல்லிருக்கேன். welche Sprachen sprechen Sie? Spanish, English. Ich spreche Spanisch, English und Deutsch. Wo wohnen Sie? Ich wohne in Jayagondam. பரவாயில்ல, நல்லா மார்க் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு ஃபார்மலா கேட்கணும்னா ஓஹர் காமன்சி, பேர் தெரியும்னா ஃப்ரௌ கமலா இல்ல ஃப்ரௌ மரியா அப்படின்னு சொல்லி ஃபுல் நேம் சொல்லணும். welche Sprachen sprechen Sie? Sprachen அப்படின்னா languages, sprechen-னா speak. ஸோ இங்க Z வந்ததுனால ஸ்ப்ரெஷன் EN-ல முடிச்சிருக்காங்களா? ஆமா. ஆனா இங்க இங்க ஸ்ப்ரெஷன் எப்படி போட்டிருக்காங்க? இஷ் வந்ததுனால E-ல முடிச்சிருக்காங்க. எஸ் மேம். Ich spreche, ich komme, ich wohne. புரியுதுங்களா? ஓகேங்க மேம். இங்க Z வரதுனால, ஃபார்மல் Z வரதுனால காமன், ஸ்ப்ரெஷன், wohnen. சரிங்களா? ஓகே மேம். So variieren Sie den Dialog. So இது வந்து வேரியேஷன் கொடுக்கணும். We heist do அப்படின்னா ich heiße money அப்படின்னு சொல்லலாம். Woher kommst du? So நம்மளுக்கு முழு சென்டென்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ich komme aus அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ ஃபுல்லா சொல்ல வேண்டாம். aus தமிழ்நாடு. Und wo wohnst du and where do you live? In Jayagondam அப்படின்னு சொல்லணும். In Zurich. ஓகேவா? ஓகே மேம். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க அடிக்கடி நீங்க பார்த்துப்பீங்களா? வேலை செய்யற இடத்துல 3 பேர் ஒரே இடத்துல வேலை செய்றீங்க தானே? நானும் மணியும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்க மேம். கமலாக்கா வேற டிபார்ட்மெண்ட் மேம். ஓகே. நீ பாத்துக்க முடியாதா? பார்க்கலாங்க மேம். டியூட்டி முடிச்சிட்டு போகும்போது தான் பார்ப்போம். சரி சரி. பட் நானும் மணியும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், 2 பேருமே பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ பேசிக்கங்க. நீங்க பார்க்கும் போதெல்லாம் இப்படியே விஷ் பண்ணிக்கோங்க. கூட்டன் டாக், கூட்டன் மார்கன் அந்த மாதிரி விஷ் பண்ணிக்கோங்க. கூட்டன் ஆபன் விஷ் பண்ணிக்கோங்க. வி கேட்ஸ்ன்னு கேட்டுக்கோங்க. ஓகே மேம். ஓகேங்களா? சின்ன சின்ன எது வரைக்கும் தெரியுமோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஓகே மேம். மெசேஜ் பண்ணும்போது கூட நீங்க இப்படியே ட்ரை பண்ணுங்க. மெசேஜ் கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க தானே நீங்க எல்லாருமே? மேம் நான் டிபார்ட்மெண்ட்ல பேசினாலே என்ன திட்டுறாங்க மேம் இந்த மணி. அப்படியா? மேம் மேம் ஏதாவது முக்கியமா எழுதிட்டு இருப்போம், அந்த டைம்ல வந்து நோண்டுவாங்க மேம். ஓ அப்போ எனக்கு எப்ப தரதா அப்பதான் பேசுறானே. சரி சரி. ஃப்ரீயா இருக்கும்போது பேசிக்கங்க. சரியா? அவன் வேணும்னு பண்ணுவான் மேம். சரி சரி. ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணுங்க, பரவாயில்ல. So W questions பாருங்க. வே ஃப்ராக் அப்படின்னா W questions. We heist du, ich heiße Jan.
Wo wohnst du? Ich wohne in Zürich. Woher kommst du? Ich komme aus Frankfurt. இங்க do வந்ததுனால எல்லாமே STல முடிஞ்சிருக்கா? எஸ்டில முடியும். Yes, ஆ. ma'am. So, அதெல்லாம் கவனிக்கணும். verb இதெல்லாம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் verb இல்லைங்களா? Verb. own, come, hise, search, pressure இந்த verb எல்லாம் எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்கன்றத செக் பண்ணணும். Okay, ma'am. ம் ஓகே. இப்போ வந்து நம்ம இது error Z பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஃபில் பண்ணணும். Lesen Sie und ergänzen Sie die Verben அப்படின்னா read and fill the verb. Ergänzenனா fill. Das ist Frau Lang. Sie kommt aus Deutschland. ஸோ அப்படின்னா das ist Frau Langன்னு சொல்லிட்டாங்க. இந்த Z என்னது ஃபார்மலா என்ன சொல்றாங்க? Yes, ஃபார்மல் தான் மேம். என்னம்மா? no, formal இல்ல. Formal தான் ma'am. ITS, it's வந்திருக்குதுல்ல. ஆஹா அது இல்ல, இங்க verb பாருங்க. Das ist இங்க verb பாருங்க. Sie kommt aus Deutschland. எஸ்டி இருக்கிறதுனால எங்க? நான் இங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், எனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதுங்க மேம். Sie kommt aus Deutschland. அப்பனா இந்த காம்ட்னு சொல்லிருக்காங்க, இந்த Z கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன மென்ஷன் பண்றாங்க அவங்க? ஃபார்மல் ஜியா இன்ஃபார்மல் ஜியா? ஃபார்மல் ஜி கொடுத்துருக்காங்களா? ஃபார்மல் Z கொடுத்திருந்தா காமன் en எண்டிங் தானே வரணும். ஓகேங்க மேம். இல்ல இல்ல. அப்ப she சொல்றாங்க. This is Miss Lang. She comes from Germany. ஓகேவா? அடுத்து இவங்க இங்க இருக்கறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணனும்? நீங்க சொன்ன verb கரெக்ட் தான். ஆனா அது எப்படி கான்ஜுகேட் பண்ணுவாங்க? ஓனனாங்க மேம். இல்லம்மா, மேல என்ன போட்டிருக்காங்க? காமஸ்ட் வரல, ST வரல, வெறும் T வந்திருக்கு. கோம்ட். அப்பனா கீழ என்ன வரணும்? ஓன்ட். இப்போ மேல ஒரு மாதிரி கீழ ஒரு மாதிரி பேச மாட்டாங்க இல்லீங்களா? மேல ஒரு லைன் இன்ஃபார்மல், ஒரு லைன் ஃபார்மல் அப்படி பேசுவாங்களா? இல்லல்ல. அதேதான். ஓகே, அதே மாதிரி எல்லாரையும் ஃபார்மலாவே பேச சொல்லுங்கண்ணா. இந்த கிராமர் ரொம்ப டஃபா இருக்கு. இல்ல இது புரிய ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப ஈஸி இது. ஓகே மேம். இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும், தூனா STல எண்ட் ஆகணும். தூனா நீ போட்டு பேசுவீங்க இல்லைங்களா? ஏர்னா ஹி அவன், ஜீனா ஷி அவள் அப்படின்னு தானே பேசுவீங்க. இந்த ஜி வந்து ஃபார்மல், அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை நாங்க படிச்சுக்கிறோம் மேம். இஷ் வந்தா ஈல முடியணும், டூ வந்தா STல முடியணும். மெயின் அதுதான். அந்த எண்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்னா ஈல முடியணும், தூனா STல முடியணும், SZ வந்துச்சுன்னா Tல முடியணும், ஃபார்மல் Z வந்துச்சுன்னா ENல முடியணும். நான் இன்னும் 3 இருக்கு, அதுக்கு என்ன சொல்வீங்க? சொல்றதுக்கு இல்லமா. ஃபர்ஸ்ட் லெசன் தான் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்லயே எல்லாம் புரியணும்னா எப்படி முடியும் சொல்லுங்க? ER வந்து T முடியுதுங்களாங்க மேம்? T வருமா? எது? ERனா T வருங்க. Tல வருது. வெரி குட். பாத்தீங்களா, அதுக்குள்ள நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும். யான் ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஹவுஸ் வந்தாலே என்ன சொல்லணும்? ஹவுஸ் வந்தாலே காமன் வேர்ட் யூஸ் பண்ணோம். காமன். அது எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்ன்றதுதான் மெயின். எந்த வேர்ப்னு கண்டுபிடிச்சிடணும், அந்த வேர்பை எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும், அவ்வளவுதான். ஓகேங்க மேம். அப்ப யான் இந்த வேர்ப்னு தெரிஞ்சிச்சு காமன் அப்படின்னு. காமன் எப்படி போடணும்? இங்க என்ன எண்டிங் வரும்? இப்பதான் சொன்னீங்க யாருன்னு வந்திருக்குன்னு மேம். T வருது சொன்னேன். T தான், அவ்வளவுதான். யான் கோம்ட். அப்புறம் யார்?
எந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஓன்ட் அவ்வளவுதான் ஓன்ட்டுங்களா அவ்வளவுதான் மேம்? அவ்வளவுதான். ஓன்ட். யோசிக்கவே வேணாம். யார் ஓன்ட் இஸ் ஜூரிஷ். சரி, இது வந்து தேர்ட் பர்சன் பத்தி பேசுறோமா? தேர்ட் பர்சன்னா ஹீ இல்ல ஷீ வரும் இல்லைங்களா? ஆங்க மேம். அந்த ஹீ ஷீக்கு எப்படி கான்ஜுகேட் பண்ணும்? எல்லா வேர்பும் டீல முடியணும், அவ்வளவுதான். ஆங்க மேம். தேர்ட் பர்சன் ஹீ ஷீ அதை பத்தி பேசணும்னா எல்லா வேர்பும் டீல முடியும், அவ்வளவுதான். ஆங்க மேம். சரிங்களா? ஆங்க மேம். ஓகே. இப்போ வந்து guten Tag, wie heißen Sie. இப்போ வந்து நேம் ஃபார்மலா கேட்கணும்னா என்ன எப்படி கேட்பீங்க? ஃபார்மலா உங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு wie heißen Sie ங்க மேம். அவ்வளவுதான். சூப்பர். wie heißen Sie. wie heißen Sie. அதே இன்ஃபார்மலா கேட்கணும்னா wie heißt du. சூப்பர்மா. wie heißt du. அதே மாதிரி ஓஹர் எங்க இருந்து வரீங்கன்னா ஓ ஒனன்சே. எங்க இருந்து வரீங்க? ஓ ஓ ஓகர் கோமன்சி. ஓகர் கோமன்சி. ஓவர் காமன்சி. பன்சி. ஓகர் கோமன்ஸ் டு. ஓஹர். அதே மாதிரி ஓ ஓ ஒனன்சி. ஓ ஒனன்ஸ் டு. அவ்வளவுதான். ஓ ஒனன்சி. ஓ ஒனன்ஸ் டு. சூப்பர், நல்லா பண்றீங்களே, அப்புறமே என்ன பயம்? யார வேணாலும் பேர் கேட்கணும்னா எப்படி கேட்கணும், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கணும்னா இப்படி, எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு இந்த 3 கேள்வி நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேங்க மேம். ஸோ இப்போ மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கோங்க பார்க்கலாம். wie heißt மேம் கேட்கவாங்க மேம்? யார கேட்க போறீங்க? மணி கேக்குறாங்க மேம். மணி. சொல்லுடி. wie heißen Sie. இது ஹைசே மணிமொழி. wie heißt du. இது ஹைசே மணிமொழி. ஓகர் கோமன்சி. இது கோமே ஹவுஸ் தமிழ்நாடு. ஓகர் கோமன்ஸ் டு. அதேதான் பதில், எல்லாத்துக்கும் அதேதான் வரும். இது கோமே தமிழ்நாடு. ஹவுஸ் ஹவுஸ் இல்ல மறந்துட்டே. ஓ ஒனன்சி. ஓ ஒனன்ஸ் டு. இது போனே ஜெயங்கொண்டம். ஸோ இப்போ மணி வந்து கமலாவை கேட்கணும், கமலா வந்து மரியாவை கேட்டும். மணி கேளு கமலாக்காவை. சொல்லுங்க, கேளுடி ஒரு நிமிஷம். கமலாக்கா கேக்குற? சொல்லுங்க. wie heißen Sie. wie heißen du. அக்கா ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டுமே சேர்த்து கேக்குறேன். wie heißen Sie. wie heißt du. கமலா. அவ்வளவுதான். ஓகர் கோமன்சி. ஓகர் கோமஸ் டு. சாரி மேம். அக்கா ஓகர் கோமன்சி. ஓகர் கோமஸ் டு. இச்சி அக்கா. சொல்லுமா. சொல்லுக்கா. ஓகர் கோமன்சி. ஓகர் கோமஸ் டு. இச்சி கோமே ஹவுஸ். இட்ஸ் கோமே ஹவுஸ். தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஹவுஸ் இன் தமிழ்நாடு. ஓ ஒனன்சி. ஓ ஒனன்ஸ் டு. இட்ஸ் ஓனே இன் ஜெயங்கொண்டம். சரிங்களா? ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க.